நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம், இதற்கு முன்னாடி இருந்தது கிருஷ்ணர் வாழ்ந்த யுகம். இதை துவாபரா யுகம்னு சொல்கிறோம். துவாபரா யுகத்தில் கிருஷ்ணர் வந்து இந்த நரகாசுரனை வதம் பண்ணுறார். நரகாசுரன் யாருன்னு கேட்டிங்கன்னா வராகர் சுவாமியினுடைய பிள்ளை. ஸோ அவன் வந்து ஒரு அசுரனாக பிறக்கிறான் வராகர் சுவாமிக்கு. அப்போ அவர் வந்து அந்த அசுரன் வந்து என்ன வரம் வாங்கிக்கிறான்னா, ஈரேழு உலகத்திலையும் நான் யார் கையாலையும் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாது, என்னுடைய தாயார் கையால் தான் எனக்கு இறப்பு இறக்கணும்னு சொல்லி அவன் வரன் வாங்கிக்கிறான். ஏன்னா எந்த அம்மாவுமே பிள்ளைய சாகடிக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவன் வரத்தை வாங்கிக்கிறான். கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணும் பொழுது சத்யபாமா தான் வதம் பண்ணுறா, கிருஷ்ணர் வதம் பண்ணலை. ஸோ இந்த நரகாசுரனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சண்டை நடக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார், அவர் பயங்கர கெட்டிக்காரர். அவர் வந்து புத்தியை யூஸ் பண்ணக்கூடியவர். கிருஷ்ணர் டக்குன்னு மயங்கிற மாதிரி நடிக்கிறார். உடனே சத்யபாமா பார்க்குறா, ஐயோ என் கணவரை இவன் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரன் மேலே அவருக்கு கோபம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறா, அங்கே இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து டமால்னு தன் பிள்ளைய அடித்து கொன்னுடுறா. அவளுக்கு தன் பிள்ளைங்கிறதும் தெரியாது சத்யபாமாவுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து முழிச்சுக்கிறார். அப்போ நரகாசுரன் வந்து தன்னுடைய உயிர் போகிற நிலையில் கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய பெரிய விஸ்வரூப இதை அவர் வந்து காமிக்கிறார். அவனுக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய இந்த இறப்பை யாருமே அழக்கூடாது, நீங்கள் வந்து எல்லாரும் இதை வந்து வான வேடிக்கையோடு கொண்டாடணும், இருள் நீங்கி ஒளி தரும் அப்படிங்கிற அந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். ஸோ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருனா, இது எல்லாம் எங்கே நடக்கிறதுனா யமுனை நதி ஆற்றின் கரையில் நடக்கிறது. பிள்ளையை கொண்ட பாவம் தனக்கும் தானே வரும். அதனால் அவர் அந்த பாவம் தீர்றதுக்கு யமுனை நதியில் அவர் வந்து ஸ்நானம் பண்ணுறார். அப்போ வந்து சத்யபாமா வந்து அந்த நல்லெண்ணெயை கொடுக்குறா கிருஷ்ணர்கிட்ட. நம்மளுடைய பீடை எல்லாம் போகட்டும், நம்ம பண்ண பாவம் எல்லாம் தொலையட்டும், ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து மக்களுக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி நல்லது வரட்டும்னு சொல்லி கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அந்த நடுநிசி அந்த 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இது நடந்ததாம். ஸோ விடிஞ்சா வந்து அந்த சதுர்தசி திதியில் நடக்கிறது, மறுநாள் வந்து அமாவாசை. ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டம் வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறதுக்கும் இதுதான் வந்து ஒரு புராண வரலாறு.